ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். டெஸ்டினியோட 10வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பையன் நேரா ஒரு லாட்ஜுக்குள்ள வந்துட்டு இந்த லாட்ஜ்ல இருக்கிற எல்லா ரூமும் எங்களுக்கே வேணும்னு கேட்க 20 ரூம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்றாரு. எல்லாத்தையும் எங்ககிட்டே கொடுத்துருங்க, காசை எந்த லிங்கியூ கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு பையன் உள்ள வந்துடுறான். லிங்கியூ பே பண்ணிட்டு எதுக்கடா 20 ரூம் நமக்கே புக் பண்ண, அறிவு இருக்கான்னு கேட்க நம்மள பாக்குறதுக்கு கெஸ்ட் எல்லாம் இன்னைக்கு வருவாங்க, மத்தவங்க எல்லாம் தான் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரா அது அப்படின்னு லிங்கியூ கேட்க பையன் அதுக்கு பதில் சொல்லாம 3 அசிஸ்டன்ட் பொண்ணுங்களையும் கூப்பிடுறான். இன்னைக்கு நீங்க எல்லாருமா வெளியே சூப்பரா இருக்கும் மார்க்கெட், அந்த இடத்துக்கு ஜிங்ஜியையும் நீஹ்வாவையும் கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் ஏன் வரல அப்படின்னு நீஹ்வா கேக்குறா. இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு பையன் அத்தனை பேரையும் அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறான். இப்ப லாட்ஜ்ல இவன் மட்டும் தான் இருக்கான், கையில இருந்து டோக்கனை கையில வச்சிட்டு இருக்கான். இப்படி மத்த எல்லாருமே சேர்ந்து ஜாலியா மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு இடத்துல முயல் குட்டி எல்லாம் வளர்த்துட்டு இருக்கு, அது வித்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நேரா நீஹ்வா போயிடுறா. செம்ம கியூட்டா இருக்கு அப்படின்னு கூட உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிடுறா. இங்க இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஆளு நம்ம ஃபெங் மாஸ்டர், அதாவது ஃபெங்லியோட அப்பா இருந்தார்ல, அவர்கிட்ட இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்தவன், இந்த ஊருக்கெல்லாம் பொறுப்பா இருந்தவனா. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் மறுபடியும் திரும்ப வந்திருக்கான். ஃபெங் மாஸ்டர் இருந்த இடத்துல இருக்கிற முக்கியமான ஆளுங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம மாஸ்டர் இல்லாம போயிருக்கலாம், அதுக்காக அதெல்லாம் மறந்துட்டு நீங்க வேற யார் கூடவோ சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க, மாஸ்டர் மேல கொஞ்சமும் நன்றி கிடையாதா அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் கத்த ஆரம்பிக்க, அங்க இருக்கிற பெரியவர் மாஸ்டர் இல்லாம போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, அதான் அப்படி திசை மாறிட்டோம்னு சொல்ல, அவங்க பொண்ணு இப்ப திரும்பி வந்துட்டாங்க, இப்ப ஃபீனிக்ஸ் லேடியா வந்திருக்காங்களே முகமூடி போட்டுட்டு, அது நம்ம மாஸ்டரோட பொண்ணு ஃபெங்லி தான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு உங்க எல்லாம் உயிரோட விட மாட்டேன்னு கொல்ல போறான். கரெக்டா யாரும் தடுத்து நிறுத்துறாங்க. பார்த்தா அங்க அந்த மாஸ்க் பொண்ணு தான் வந்துடுறா. போதும் எங்க அப்பாவை பத்தி யாரும் கவலைப்படாம ஜாலியா இருந்திருப்பீங்க போல அப்படின்னு கேட்க இன்ஸ்பெக்டர் பாக்குறான். இத்தனை வருஷமா உங்களை தேடாத எனக்கு கிடையாது, நான் தேடிதான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆனா அந்த கிழமை இருக்கானே அவன் என்ன தேடல போலையேன்னு கேட்க இன்ஸ்பெக்டர் உங்களுக்காக நான் அவனை கொன்னுறேன் அப்படின்னு கொல்ல போறான். வேண்டாம், இப்போதைக்கு நம்ம ஆளுங்களை நம்மளே கொண்டுக்க கூடாது, இப்ப நான் தான் மறுபடியும் திரும்ப வந்துட்டேன்ல, நமக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. எங்க அப்பாவை கொண்டா அந்த பெரிய மாஸ்டர் ஏற்கனவே இறந்து போயிருக்கலாம், ஆனா அவனோட ஸ்டூடெண்ட் அதான் அந்த பையன் இருக்கான்ல, அவனை கொல்லணும்னு சொல்ல கண்டிப்பா கொன்றலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பையன் அவனோட லாட்ஜ்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான், மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. அவன் கண்ணை திறந்து பாக்குறான். இந்த முகமூடி பொண்ணு தான் வந்திருக்கா. மாஸ்க் பொண்ணை பார்த்துட்டு ஒரு வழியா வந்துட்டியா, என்னை இங்க வர வைக்கிறதுக்காக தான் இத்தனை வேலையும் நீ பார்த்தேன்னு பையன் கேட்க, நான் இங்க வரணுங்கிறதுக்காக தானே நீ தனியா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாஸ்க் பொண்ணு கேக்குறா. அதுவும் கரெக்ட் தான்னு சொல்ல, இங்க பாரு என்ன ஞாபகம் இல்லையா என்ன, சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே முட்டை ஆளா இருக்க, உனக்கு இன்னும் அறிவே வளரல அப்படின்னு மாஸ்க் பொண்ணு சொல்ல, நீ தான் ஃபெங்லியா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா அப்படின்னு பையன் கேக்குறான். நான் உனக்கு கொல்ல போறேன் பாரு, அதுதான் ஆதாரம் அப்படின்னு ஃபெங்லி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. சண்டையிலே அப்படியே 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அப்ப பையன் பாத்துட்டு இருக்கான். நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட போறது இல்ல, நீ தான் அந்த பொண்ணு அப்படின்னா இத்தனை அப்பாவிங்கள எதுக்காக நீ பழி வாங்கிட்டு இருக்க, என்ன வெளியே வர வைக்கிறதுக்காக எதுக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கன்னு கேட்க, உன்னை கொல்றதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், ரொம்ப நடிச்சிட்டு இருக்காத, நீ பார்த்த சின்ன வயசு ஃபெங்லி நான் கிடையாது, உன்னை கொல்றதுக்காகவே இத்தனை நாள் யோசிச்சுட்டு வந்திருக்கேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற சாட்டை எடுத்து சொல்லட்ட ஆரம்பிக்க, பையன் அவகிட்ட இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறான். கரெக்டா கையில இருந்து முகமூடியை வேற எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஆனா முடியல. பையன் பாத்துட்டு இருக்கான், இவன் முகமூடியை எடுக்கவே முடியல, இவளை பார்த்தானா நல்லா பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்கான். அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறா அந்த முகமூடி பொண்ணு. ஏன்னா பையனுக்கு கையில வேற அடிபட்டு இருக்கு. பையனை பாக்குறதுக்கு மத்த ஆளுங்களும் வந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க, இல்ல ஒண்ணும் ஆகல, ஒரு சண்டை நடந்துச்சு, அம்மா எங்க நீஹ்வான்னு கேட்க, அப்பதான் நீஹ்வா அந்த இடத்துல எல்லாத்ததான் மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. நீஹ்வா அந்த முயல் கூடயே விளையாடிக்கிட்டு இருக்கா. கடையை காலி பண்ற நேரம் வந்துருச்சுமா அப்படின்னு முயல் கடைக்காரரும் அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாரு. நீஹ்வா கொஞ்சம் சோகமாயிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா மாஸ்க் பொண்ணு நின்னுட்டு இருக்கா. யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நீஹ்வா கேட்க, உங்ககிட்டதான் ஒரு முக்கியமான வேலை எனக்கு இருக்கு அப்படின்னு நீஹ்வாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் மாஸ்க் பொண்ணு. ஆனா நீஹ்வாவை அவளால அட்டாக்கே பண்ண முடியல, எல்லா அட்டாக்கும் அவளையே திரும்பி அடிக்குது. மாஸ்க் பொண்ணு அங்க இருந்து பயந்து ஓடி போயிடுறா. நீஹ்வாக்கு ஆனா அந்த ஷாக்ல லேசா மயக்கம் வர மாதிரி இருக்கு. நீஹ்வாவை ஆளாளுக்கு தேடி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, பையன் கடை பக்கமா வந்துட்டு இருக்கான். அவனுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சிக்னல் கிடைக்கும்ல, அந்த சிக்னலை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு பையன் போக, அங்க நீஹ்வா ஒரு டேபிள்ல மயங்கி கிடக்குறா. நம்ம பையன் வேகமா போய் எழுப்பிட்டு இருக்க, இல்ல ரொம்ப தூக்கமா இருந்துச்சு அதான் தூங்கிட்டேன், ஒரு ஆளை பார்த்தேன், மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தா, ஆனா உன் இடத்துல பார்த்தோம்ல அந்த மாஸ்க் இல்ல, இது வேற மாஸ்க், இந்த பொண்ணு எனக்கு பார்த்த மாதிரியே இருந்ததுன்னு சொல்ல பையன் பாக்குறான். நீ யார பாத்தியோ அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், என் கூட இருந்தா உனக்கு ஆபத்து வராதுன்னு சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்னு நீஹ்வா சொல்றா.
உன்னை தூக்கிட்டு போறவா அப்படின்னு பையன் அவளை கூட்டிட்டு போயிடுறான். பையன் போகும்போதே நீவாட்ட உன் ஃபேமிலியை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஸ்னோ நடி இருக்குல்ல, அது மட்டும் தான் எனக்கு இருந்த ஒரே ஃபேமிலி அப்படின்னு நீவா சொல்றா. அது தவிர வேற யாரும் கிடையாதா அப்படின்னு பையன் கேக்குறான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் யோசிச்சே பார்த்தது இல்ல, எதுக்கு யோசிச்சு பார்க்கணும்னு கேட்க பையன் சிரிச்சுட்டே, ஆமா யோசிச்சு பார்க்க வேண்டாம், வா போலாம் அப்படின்னு அவளை அங்க இருந்து கூட்டு போயிடுறான். இங்க இந்த மாஸ்க் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு மிங்க இருக்கானே, அதான் சொங்கோங்கோட அசிஸ்டன்ட், அவன் வந்திருக்கான். மாஸ்க் பொண்ணு கேக்குறா, எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு. இங்க பாரு, நீ சொங்கோங் அனுப்பிதான் இங்க வந்திருக்க, அவர் தான் உன் தலைவர், அவர் சொல்றதை கேட்டு நடந்துக்கோ, இஷ்டத்துக்கு நீ ஆடாத அப்படின்னு சொல்ல, எனது சொங்கோங் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் நினைச்சிட்டு இருக்கானா? நான் என் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் முடிஞ்சதை பாத்துக்க, நீ இங்க இருந்து கிளம்பி வெளியே போன்னு சொல்ல மிங்க அங்க இருந்து வெளியே போயிடுறான். கரெக்டா அந்த மாஸ்க் பொண்ணு ஒரு மந்திரத்தை போட்டு ஜன்னலை உடைக்க, ஜன்னல் வழியா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் விழறான். என்ன நம்பாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா மாஸ்க் பொண்ணு. இல்ல உங்களை நம்பாமலாம் இல்ல, நீங்க 10 வருஷமா எங்க போனீங்கன்னு தெரியல, எங்கேயோ தேடி பார்த்தேன் கிடைக்கல, இப்ப திடீர்னு வந்திருக்கீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை காப்பாத்த விட்டுட்டேன், இனிமே உங்களை காப்பாத்துறது உங்க அப்பாவை கொண்டவனை பழி வாங்குறது தான் ஏன் வேலை, உயிரே போனாலும் அதுதான் செய்வேன்னு சொல்ல, மாஸ்க் பொண்ணு இவன் தோலை தட்டி, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வேலை செய்யலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இன்ஸ்பெக்டர் பாக்குறான், இவங்களால யாரையும் தொட முடியாத, அவங்க பணி ஆயிடுவாங்க, இப்ப எப்படி சரியாச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம நீவா பையன் எல்லாரும் அடுத்து வேற ஒரு முக்கியமான இடத்துக்கு போறதுக்காக ஆள் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா நம்ம ஜிங்ஜி கேக்குறா, ஏண்டி நீவா, உன்னை தூக்கிட்டு வர ஒரு ஆள் வந்துட்டே இருக்கணுமா, நான் பார்த்து பாதுகாப்பா வர மாட்டியான்னு கேட்க, நீ தானே பத்திரமா பாத்துருக்கணும், நீ விட்டு போயிட்ட அப்படின்னு நீவா அவன் மேலேயே பழிய போடுறா. ஜிஞ்சியால பேச முடியாம சரிவா உள்ள போலாம் அப்படின்னு அங்க இருந்து நீவாவை கூட்டு போயிடுறா. பையன் இந்த 2 பேரும் க்ளோஸா இருக்கத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவன் கிட்ட வேகமா லிங்கியும் உட்காடுறான். தெரிஞ்சுதானே எங்களெல்லாம் வெளியே அனுப்புன, உன்னை பாத்துக்கிறதுக்கு தான்டா நாங்களும் வந்திருக்கோம், எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி போல அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். பையன் அன்னைக்கு உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது நீவா உள்ள வந்துடுறா. இவன் கையில இருக்கிற காயத்தை பார்த்துட்டு வழக்கம் போல காயம் தான் அதை நக்கிடுவால, அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கமா ஜிங்ஜி என்ன கருமடாயம் நடக்குது, என்ன பண்றீங்க அப்படின்னு கத்திட்டு வேகமா கோச்சிட்டு வெளியே போறா. பையனும் நீவாவும் சிரிச்சுட்டே வெளியே வராங்க. பார்த்தா இங்க இருந்து நம்மளால வால்ல பறந்து போக முடியாது, 4 குதிரை தான் கிடைச்சது, நம்ம 2 பேரா போனோம் அப்படின்னு சுசு சொல்ல, சுசு நீ ஒரு குதிரை எடுத்துக்கோ, மத்த இருக்கிற 6 பேரும் ஆளுக்கு மாறி மாறி 2 பேரா உட்காந்துக்கலாம் அப்படின்னு நம்ம பையனும் நீஹ்வாவும் அடுத்து லிங்கியும் ஜிங்ஜியும் அப்புறம் மீதி 2 பொண்ணுங்களும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா இன்ஸ்பெக்டர் வந்துடுறான். இங்க அந்த பையனை கொல்றதுக்காக தான் அவன் உள்ள வரான். ஆனா நீஹ்வாவும் அந்த இடத்துல இருக்கிறத பாத்துடுறான். அவன் கழுத்துல அதே டோக்கன் இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். எங்க ஃபெங்லி மேடம்க்கு இருக்கிற அந்த டாட்டூ இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி கழுத்துல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இருந்து வேகமா கிளம்பலாம் அப்படின்னு பையன் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்ப, இங்க இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டருக்கு டவுட் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. அங்க இருக்கிறது உண்மையான ஃபெங்லியா இல்ல இங்க இருக்கிறது உண்மையான ஃபெங்லியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நேரா நம்ம பையன் ஒரு டீம் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வரான். அங்க எல்லா ஆளுங்களும் இருக்காங்க. இங்க பாருங்க, எங்களுக்கும் அந்த டோக்கன் வேணும், நாங்களும் இந்த புனித இடத்துக்குள்ள போயிட்டு மந்திர புக்கெல்லாம் எடுக்கணும்னு சொல்ல, பையன் உடனே பார்த்துட்டு அது ஏன் கிட்டதான் இருக்கு, யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ பாத்துக்கிறியா அப்படின்னு லிங்கியோட்ட கேக்குறான். எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்க, ஒரு மணி நேரம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு பையன் சொல்றான். 1 மணி நேரத்துக்கு மேல எனக்கு சக்தி தாங்காது, 1 மணி நேரம் வரைய நான் பாத்துக்கிறேன்னு நம்ம லிங்கியும் முன்னாடி போயிட்டு டோக்கன் ஏன்ட்ட தாண்டா இருக்கு, முடிஞ்சவங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அத்தனை பேர் அவனை துரத்திட்டு பின்னாடியே போறாங்க. ஜிங்ஜியை பார்த்து நீ இங்கே இருந்து நீஹ்வாவை பாத்துக்கோ, நான் முக்கியமான ஒரு வேலையா அந்த பொண்ணுங்களை கூட்டு போறேன்னு மத்த 3 பொண்ணுங்களையும் பையன் கூட்டு போயிடுறான். இங்க நம்ம லிங்கியும் ஒரு மணி நேரம் அந்த மத்த எல்லார் கூடயும் போராடிடுறான். மத்த அத்தனை பேரோட பவரும் தாங்கிடுறான். இதுக்கு மேல எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு, டேய் என்கிட்ட டோக்கன் இல்லடா, அந்த பக்கமா இருக்கு, அங்க போங்க அப்படின்னு சொல்ல, எங்களை ஏமாத்த பாக்குறியான்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. 1 மணி நேரம் சமாளிச்சிட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு லிங்கியும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஊருக்குள்ள இருக்கிற மத்த அத்தனை ஆளுங்களும் காலி பண்ணிட்டு போக அங்க பாத்துட்டே இருக்கா. ஜிங்ஜி பாத்துட்டு நீஹ்வா கிட்ட நீ இங்கே பத்திரமா இரு, ஹோட்டலுக்கு போயிரு, நான் போய் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அவளை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்குள்ள நீஹ்வாவை பாக்குறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்துடுறான். உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு அவளை அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். எங்க பையன் நேரா கிளம்பி வரவன் அந்த டோக்கனை மலையோட உச்சியில ஒன்ன வச்சு சீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா இவன் சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி சீல் பண்றதுக்குள்ள மத்த ஆளுங்களும் அங்க ஓடி வந்துடுறாங்க. பையன் அவனுக்கு எனர்ஜியே போன மாதிரி இருக்கு. மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டு, இந்த டோக்கனை யாரும் எடுக்க கூடாது, இதை எடுத்தீங்க அப்படின்னா எங்களை தாண்டிதான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்ல, இங்க பாருங்க, டோக்கனை எங்களால உங்ககிட்ட சண்டை போட்டு வாங்க முடியாதுன்னா நாங்க வேற ஏதாவது வழியை தான் யூஸ் பண்ணுவோம், எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீங்க மட்டும் மந்திர புக்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், நாங்க பண்ணக்கூடாதா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க.
பையன் பாக்குறான், என் இனத்து சார்பா அங்க வந்து உள்ள நிறைய மந்திர புக்கு இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மோசமான மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரம் உங்க வழியா வெளி உலகத்துக்கு போறதுக்கு நான் என்னைக்கும் விடவே மாட்டேன். அது நீங்க எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு யார்கிட்டயும் காட்டிக்காம அங்க இருந்து கிளம்பிடுறான். பையனுக்கு சூசு மருந்தெல்லாம் குடுக்கறதுக்கு வரா. ஆனா அப்பதான் வந்துட்டு நம்ம ஜிங்ஜிய பார்த்து நீஹுவா எங்கன்னு கேட்க, இல்லையே அவளை இங்கதான் வந்து வெயிட் பண்ண சொன்னேன், உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம், நான் தான் அவளை இங்க விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஜிங்ஜி சொல்ல, நீ ஹெல்ப்பே பண்ணல, உபத்திரவம் தான் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பையன் கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சிடுறான். ஜிங்ஜிக்கு ரொம்ப சோகம் ஆயிடுது. அழுதுட்டே அங்க இருந்து நேரா கிளம்பி வெளியே போயிடுறா. பையனும் ரொம்ப நர்வஸா இருக்கான். மத்த பொண்ணுங்க நாங்க போய் தேடுறோம், நீங்க உட்காருங்க, நாங்க இருந்து கிளம்புறாங்க. அவன் எனக்கு மெசேஜ் சொன்னானா இந்த டோக்கன் வழியா எனக்கு தெரியும் அப்படின்னு பையன் டோக்கனையே பாத்துட்டு இருக்கான். இங்க ஜிங்ஜி அழுதுகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லிங்கியூ வந்துடுறான். ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன்னு கேட்க, என்னை பார்த்து எவ்வளவு கேவலமா திட்டான்ல, நான் ஹெல்ப் பண்ணணும் தானே இங்க வந்தேன்னு சொல்ல, இங்க பாரு அந்த பொண்ணு இருக்கால நீஹுவா, அவளுக்கு வெளி உலகமே தெரியாது. சோ அந்த பொண்ணை நம்ம கொஞ்சமா எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பாத்துக்கிட்டு தானே ஆகணும், நீயே பாத்துக்கிறதானே. ஆனா நீ எப்படி கிடையாது, எந்த நேரத்துல கியூட்டா இருக்கணுமோ அப்படி இருப்ப, எந்த நேரத்துல சண்டை போடணுமோ வீரமாவும் மாறிடுவ. உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப ரேரா தான் இருப்பாங்கன்னு லிங்கியூ சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இவ சமாதானம் ஆயிட்டு இருக்கா. சரி ஓகே பா தேட போலாம் அப்படின்னு நினைச்சு தேட போயிடுறா. நம்ம லிங்கியும் சிரிச்சுட்டே இவ பின்னாடியே போய் தேட ஆரம்பிக்கிறான். ஆனா இங்க பார்த்தா நம்ம நீஹுவாவை அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டு வந்துட்டு, உன் கழுத்துல எப்படி டாட்டூ வந்ததுன்னு கேட்க, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது, நான் பிறக்கும் போதே என் கூட வந்துச்சுன்னு சொல்ல, எப்படி வந்தது சொல்ல போறியா இல்லையான்னு கையை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான் இன்ஸ்பெக்டர். அங்க இருந்து இவ நீஹுவா தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா இன்ஸ்பெக்டர் மறுபடியும் பிடிச்சு அவளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்க, ஃபோர்ஸ் பண்ணதுமே அவளுக்குள்ள இருக்கிற பனி சக்தி வெளியே வர ஆரம்பிக்குது. இன்ஸ்பெக்டர் பயந்துடுறான். இவங்க தான் நம்ம ஃபெங்லி மேடமான்னு பாத்துட்டு இருக்க, கரெக்டா அங்க முகமூடி பொண்ணு மாஸ்க் பொண்ணு அங்க வந்துட்டு இவளை மயக்கம் போட வச்சுட்டு அங்க இருந்து இன்ஸ்பெக்டரை கூட்டு போயிடுறா. இங்க நீஹுவாவும் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இங்க முகமூடி பொண்ணு போயிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன சந்தேகப்பட்டிருப்ப, அங்க அந்த பையனை கொல்றதுக்காக நான் வச்ச ஆள் தான் அங்க இருக்கிற நீஹுவாவே, மத்தபடி நான் தான் உண்மையான உன் தலைவி, புரியுதான்னு சொல்ல, இப்பதான் எனக்கு புரியுதே, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க தான் செட்டப் பண்ணீங்களா அப்படின்னு அவனும் ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க மத்த டீம் காரங்கள்ல ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இந்த பொண்ணை பாரு, இவன் நீஹுவா தானே, இப்ப பாரு பையன் கூடயே இருப்பாள் அப்படின்னு அவங்க இவளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம லிங்கியும் ஜிங்ஜியும் வேற தேடி வந்துட்டு இருக்காங்க. நீஹுவா கண்ணை திறக்கிறா. அவ முன்னாடி இருக்கிறது பார்த்தா மாஸ்க் பொண்ணுதான் இருக்கா. நீ மறுபடியும் இங்க வந்துட்டியா, நீ யாருன்னு கேட்க, என்னையே உனக்கு ஞாபகம் இல்லையா, உன்ன மாதிரி ஒரு வேஸ்டான பிறவி இந்த உலகத்துல வாழ்றதே வேஸ்ட், உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ஆனா என்னையே உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நீஹுவாவை அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த அட்டாக்கு மறுபடியும் இவளையே வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒண்ணுமே புரியல மாஸ்க் பொண்ணுக்கு. உனக்கு என்னதான் பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கான் பையன், என்னால உன்னை அட்டாக்கே பண்ண முடியாதா, எனக்கு உன்னை கொல்லும் போல கோவமா வருது அப்படின்னு நீஹுவாவை அட்டாக் பண்ண, கரெக்டா அந்த நேரம் பார்த்து அங்க மிங்கு வந்துடுறான், சொங்கோங்கோட அசிஸ்டன்ட். எவ்வளவு தைரியம் தான் மாஸ்டர் அனுப்புன இந்த பொண்ணு நீஹுவா, இவளை நீ அட்டாக் பண்ணிருப்ப அப்படின்னு அவகிட்ட இருந்து பையன் கிட்ட பேசுறதுக்கான டோக்கன் இருக்கே, அதை மட்டும் எடுத்து மாஸ்க் பொண்ணு கிட்ட தூக்கி போட்டுட்டு நீஹுவாவை அவன் கூட்டிட்டு போயிடுறான். அந்த டோக்கனை கையில வச்சுட்டு மாஸ்க் பொண்ணு நிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.